வாங்கக்கா வாங்க. அக்கா கண்ணை கட்டி தானே கூட்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு சான்ஸ். என்னாச்சு? வாங்க. என்னாச்சு? எப்போ வாங்கின? நேத்து. சூப்பர் ஏசப்பா, செம்மையா இருக்கு க்ளோரி. இதுக்குதான் சொன்னியா? ஆமா, ஏய் அழகா இருக்கு. இது ஒருத்தங்க கிஃப்ட்டுக்கா. நவம்பர் மாசமே அவங்க இது பண்ணிட்டாங்க. ஆசீர்வதிங்க. 1ஆம் தேதி தான் கிடச்சிச்சு. சூப்பரா இருக்கு க்ளோரி. ஏசப்பா ஆசீர்வதிங்க, கொடுத்தவங்களையும் ஆசீர்வதிங்க. நல்லா இருக்கு க்ளோரி. மொத்தம் எல்லா காசுமே போட்டுட்டாங்க. பட்ஜெட்டு 30 வந்துச்சு. அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. க்ளோரி செம்மையா இருக்கு. உன்னோட இது இன்னும் நல்லா மென்மேலும் வளரணும். அவங்க சொன்னாங்கக்கா, ஏசப்பா உன்னுடைய அக்கா வந்து இந்து தான். அவங்க சொன்னாங்க, ஏசப்பா உங்கள் ஏசப்பா வந்து கண்ண வந்து வந்து சொல்லி வா வாக்குத்தத்தம் பாருங்க. தேங்க்யூக்கா. இதுதான் எங்களுடைய கல்யாணம் அப்போ வந்த வாக்கு தத்துவம். ஆமாம், இன்னும் வர எங்கள் லைஃப்பில் இதே தாக்கா வரும். அப்போ வந்து மொத்தமாக இருக்கு. நீ யாருக்கு கொடுக்குறியோ நீ மாட்டிட்டு 15 வச்சிருக்க. சரியா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லையே இந்த இம்பாதிரிச்சு. அதனால தான் எல்லாருக்கும் சஸ்பென்ஸாக வச்சிருக்கேன். வீட்டுக்கு வந்தால் தான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். அக்காண்ட இன்னும் நிறைய. இதெல்லாம் அப்படியே ஆமாக்கா, டேபிள் எல்லாம் சேர்த்து செட்டா. ஆமாம், அந்த அளவு எடுத்துக்கலாம். ஆனால் அதில் எனக்கு அவ்வளோவா தெரியல. ப்ராக்டிஸ் பண்ணதான் வந்துடும். நான் அதில் தைச்சேன், 2 ட்ரெஸ்ஸு தைச்சேன். இருங்க காட்டுறேன். அக்கா இதை பிரித்து பாருங்கள். இது இன்னும் அடியில் முடிக்கல. நைட்டி சாம்து ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சேன். இது உங்களுக்கு தமிழ்ச்செல்வி ஆண்டி தெரியும்ல? டேலண்டான ஆளு தான் நீ. தமிழ்ச்செல்வி ஆண்டி இருப்பாங்களாக்கா, அவங்களுது நைட்டி சூப்பரா இருக்கு க்ளோரி. நீ இந்த மாதிரி தைச்சு கூட நீ துணி எடுத்து இந்த மாதிரிலாம் இது பண்ண க்ளோரி. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பரவாயில்ல. பைப்பிங்லாம் நீ வச்சியா? ஆமாக்கா, சூப்பரா இருக்கு. பரவாயில்ல க்ளோரி. பார்த்தோன்னே எல்லாத்தையும் நீ கரெக்டாக இது பண்ணிக்கிற. அதான் அமீன் மாமாவும் சொல்லுவார். அப்போ பார்த்தோன்னே நல்லா இது பண்ணு. இது ஒரு நைட்டி வாங்கினா எவ்வளோ இருக்கும் வெளியே? இது இந்த துணி வந்து நல்லா இருக்குல்லக்கா, 600 ரூபாய் வரும். துணி நல்லா இருக்கு. அக்கா ஜமா பண்ணுங்கக்கா, எனக்கு மிஷின் கொடுத்தவங்களுக்கும் அப்படியே. சூப்பரா இருக்கு. நான் என்ன இது திடீர்னு ஒயிட்ல இருக்கேன்னு நினைச்சு அப்படியே இது ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே நல்லா இருக்குல்ல ஒயிட்டு? ஆமா, நல்லா கொடுத்துருக்குறாரு. இப்பதான் வந்துச்சு, 2 மாசம் ஆகுது. சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்கு. நான் ஜெபம் பண்ணிடுறேன். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த வருடத்திலே கர்த்தாவே கொடுத்த ஆண்டவரே இந்த நல்ல ஈவுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அப்பா பரலோகத்திலிருந்து அப்பா கொடுத்தால் விட்டால் ஒழிய ஒருவன் அதை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு அந்த பரலோகம் ஆண்டவரே க்ளோரிக்கு கிராண்ட் பண்ணியிருக்கிறதான இந்த ஆண்டவரே ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வருஷத்தை நன்மையினால் முடி சூட்டுகிற தெய்வம் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் இந்த நன்மையை கர்த்தர் ஆண்டவரே இந்த வீட்டாருக்கு கர்த்தர் கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதை காரணம் இல்லாம இந்த இடத்துக்கு நீங்க அப்பா கொடுக்க மாட்டீங்க ஆண்டவரே. இது எதற்காக ஆண்டவரே இவங்க கையில நீங்க கொடுத்தீங்களோ இதுல இருந்து ஒரு உயர்வை அப்பா அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே க்ளோரிக்கு கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படி அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இதை கொண்டு ஆண்டவரே அவள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவள் கற்றுக்கொண்டதை கர்த்தாவே இதை கொண்டு கர்த்தாவே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே மென்மேலும் அவள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் வாக்கு தத்தத்தின்படி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பா என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை அப்பா ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே நீர் ஆண்டவரை அப்பா அவளை ஆசீர்வதிக்கும்படி அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குற. இதை கொண்டு கர்த்தர் ஆண்டவரை அந்த குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுங்க, ஒரு குறைவில்லாமல் ஆண்டவரை அப்பா அவள் கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை அந்த மிஷன் ஒன்று பழுதில்லாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு
இடங்களை இயேசு ரத்தத்தை தெளித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவ்வளவு மாத்திரம் இல்லை, இதை கொடுத்த கரத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு வாங்கி கொடுத்திருக்கிற அந்த நல்ல மனதை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பாப்பா. சொந்தக்காரங்க கூட அப்படி செய்வாங்களான்னா எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அப்பா அம்மே ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, இந்த பிள்ளைங்க மேல அன்பு வைத்து கர்த்தாவே ஸ்தோத்திரத்தை வாங்கி கொடுத்த அந்த நபரை கர்த்தர் ஆண்டவரை நீர் மென்மேலும் ஆசீர்வதிக்க முடியாது. அந்த குடும்பத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணும்படியா, ஒரு குறைவில்லாமல் அந்த குடும்பத்தை கர்த்தர் கூட இருந்து நடத்தும்படியா உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த குடும்பம் என்னென்ன காரியங்களை நினைத்தோ, என்ன தேவையை நினைத்து அவர்களப்பா இருந்திருக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அந்த குடும்பத்து மேல நன்மையாய் விளங்கும்படியா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு குறைவில்லாமல் நன்மைனாலும் முடிசூட்டுங்கப்பா. அம்மை ஸ்தோத்தரிக்கிறங்க தாவே. ஆண்டவரை நீர் அப்பா அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது, வருமானங்களை ஆசீர்வதிக்க முடியாது, போக்குவரத்துல கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உங்களுடைய கரம் ஆண்டவரை அந்த குடும்பத்தோடு கூட இருந்து காத்துக்கொள்ளுங்க. எல்லாம் சத்துருவின் கிரிகளுக்கு, எல்லாம் வியாதி அப்பா ஸ்தோத்தரிக்கிறவங்க எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா உங்க அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி நடத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. சூப்பர்மா, நல்லா இருக்கு, நல்லா அருமையான இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. இந்த பார்சல் வந்து பாத்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்குன்னா ஏவி தி ஸ்டைல் எடிஷன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ற அக்கா ஒருத்தங்க அவங்க பொட்டிக்கு ஓபன் பண்ணி 1 month நினைக்கிறேன் செலிப்ரேஷன் சொன்னாங்க. 1 month தாங்க செலிப்ரேஷன். அதனால அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து gift அனுப்புறேன் க்ளோரி, 10 பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் அனுப்புறேன், இல்லைன்னா 2 கேர்ள்ஸுக்கு நான் வந்து ட்ரெஸ் தரேன், 3XL வர நான் வந்து தரேன் அப்படின்னாங்க. சாம் என்ன சொன்னாருன்னா, 2 கேர்ள்ஸுக்கு வந்து கேளு, அதாவது என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து நீ சுடிதார் கேளுமா, குழந்தைங்களுக்கு வேண்டாம். உன்ன ஆட்கள் இல்ல, சின்ன பசங்களுக்கு, உன்னோட சின்ன பசங்களுக்கு. உடம்பு ஆளுங்கன்னா நீ ஆன்டி ஆயிட்ட ஞாபகம் வச்சுக்கோ. எஸ்ல இருந்து நீ போனதுன்னு நினைச்சுக்கிறோம். பாப்பா எஸ்ல இருந்து 3XL வர அக்கா சொன்னாங்க. ஓகே சொல்றேன், நீ ஆன்டி ஆயிட்டு ஞாபகம் வச்சுக்கோ. பெரியவங்கள வர ஒத்துக்காது பரவாயில்ல, அதை பத்தியே பேசாது. சரிங்க ஆன்டி, நீங்க ரொம்ப பண்ணாதீங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நேற்று பார்த்தோம்ல, இப்போ அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இப்போ பிரித்து காட்டியிருக்கிறேன். அவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது, நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் வந்து ரேட் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கன்ஃபியூஷன் ஆகும். நீங்கள் அதனால் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு அடுத்தது அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் அக்கௌண்ட் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா இது மாதிரி கிஃப்ட்டு வந்து கொடுக்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் வந்து மல்லிகை ஜாமான்லாம் டொனேஷன் வந்து கொடுக்குறாங்க. அது இங்கே வந்து நிறைய பேருக்கு அது உபயோகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸும் அப்படி தான் அக்கா வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1 month ஆகிறனால செலிப்ரேஷன் பண்ணி, இது மாதிரி உங்களால் நீங்கள் முடிஞ்ச எவ்வளோ ஹெல்ப் பண்ணால் நீங்கள் பண்ணலாம். அதை நாங்கள் வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து கொடுப்போம். டொனேஷனுக்கு வந்துச்சுல கிஃப்ட்டு ட்ரெஸ், அது கொண்டு போய் நீ கொடுக்க போகிறோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதமே ஏஸ்பா வந்து நல்லா வந்து ஒரு டொனேஷன் வந்து கொடுத்தாரு. இந்த மிஷின் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இது எனக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு அக்கா வந்து கொடுத்தாங்க. அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. இனிமேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு வந்து நம்ம போட முடியாது. உண்மை விடனா யாரை நம்புவேன், காப்பி ரைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த பாட்டை கூடிய சீக்கிரமாக சாமை வச்சு பாடி நம்ம சேனலில் வந்து போகணுன்னு நாங்கள் நினச்சிருக்கிறோம். அது சீக்கிரமாக நடக்கும். அதனால் நமக்கு வந்து பாட்டு வந்து வராது, காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க.
நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோலேருந்து சாமே பாடுவாங்க. ஓகே பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.